ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம் கந்தாசரணம், ஓம் சோம் சரணபவாய நமக. அன்பர் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் வைகாசி மாதத்திற்கான ராசி பலனை பார்க்கப் போகிறோம். வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை, அதற்கு பிறகு கிரகங்களின் மாற்றம், இதை வைத்து இந்த 12 ராசிகளுக்கும் நாம் பலனை பதிவிடுகிறோம். ஆகவே முதலில் கிரக நிலையை பார்த்து விடலாம். மேஷத்தில் சூரியன் செவ்வாய், ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இதுதான் வைகாசி மாதம் தொடக்கத்தில் உள்ள கிரக நிலைகள். பிறகு அதாவது வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது வைகாசி மாதமே சூரியனுடைய பயிற்சியில் தான் பிறக்கிறது. வைகாசி மாதம் 1ஆம் தேதி சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வருகிறார். வைகாசி மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு புதன் போகிறார். வைகாசி மாதம் 18ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு உச்சமாக பயிற்சியாகிறார். இது மிகவும் ஒரு முக்கியமான நகர்வு. ஏன்னால் குரு ஒரு வருட கிரகம். பொதுவாக வருட கிரகங்களாகிய குரு, சனி, ராகு, கேது பயிற்சிகள் முக்கியத்துவம் பெறும். ஆகவே இந்த குருவினுடைய நகர்வுக்கு இந்த மாதத்திற்கு அந்த குரு பயிற்சி தொடக்க பலன்கள் கூறப்படும். குரு பயிற்சியின் விரிவான பலன்களை நாம் இன்னும் 2-3 நாட்களில் பதிவிடப் போகிறோம். அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். குரு பயிற்சி பலன், ஒரு வருடத்திற்கான குரு பயிற்சி பலன். வைகாசி 25 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சுக்கிரனும் பயிற்சியாகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களின் மாற்றங்கள். இதை வைத்து 12 ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பார்க்க இருக்கிறோம். நன்மைகள் வரவேற்கப்படுகிறது, தீமைகள் வந்தால் கவலை வேண்டாம். அதற்கு நாம் பரிகாரம்னா பெருசாக எதுவும் உங்களை பயமுதலமாக இருக்காது. இறை வழிபாடு, இறை சிந்தனை, இறைவருக்கு பிரீத்தி செய்வது, இதுதான் எங்களுடைய பரிகார கோட்பாடு. அதை சொல்கிறோம். அதை செய்து மன மகிழ்ச்சியுடன் இந்த மாதத்தை நீங்கள் கடந்து செல்லலாம். வாருங்கள், வீடியோக்குள் போகலாம். மீனராசி அன்பர்களை, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு 4ஆம் இடத்தில் அர்த்தாசிரம குருவாக சஞ்சரிக்கிறார். எனவே மாத தொடக்கத்தில் ஆரோக்கிய தொல்லை, அதிக விரயங்கள், தொழிலில் குறுக்கீடுகள் போன்றவை ஏற்படலாம். எனினும் வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு கடகராசிக்கு பயிற்சியாகும் பொழுது அவரது பார்வை உங்கள் ராசி மீது பதிவதால் மாத பிற்பாதியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், மன நிம்மதி கிடைக்கும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் பொருளாதார கை கொடுக்கும், புதிய வாய்ப்புகள்லாம் உருவாகும். அதையெல்லாம் வெற்றிகரமாக ஏற்றுக்கொள்வீர்கள். இனி ஒவ்வொரு கிரக நகர்வுகளை வைத்து அதனுடைய பலன்களை பார்க்கலாம். மாத தொடக்கத்தில் சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியாகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். அதிகாரிகள்கிட்ட நல்ல பெயர் வாங்குவீங்க. போட்டி பந்தயங்களில் நல்ல சிறப்பாக வெற்றி பெறுவீங்க. அரசு சம்பந்தமான தொடர்புகள் உங்களுக்கு அதிகமாகும். அதாவது அரசு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அரசுடைய கன்சல்டண்ட்டாக செயல்படுறது, அல்லது அரசு காரியங்களில் நீங்கள் கான்ட்ராக்டாக போய் இருக்கிறது. இது மாதிரி ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அரசு தொழில் உங்களுக்கு தொடர்பு வரும். எதிரிகள் உங்களை கண்டு விலகி போகிறார்கள். அப்படியே வந்தாலும் அதை வெல்லும் மாற்றம் உங்களுக்கு தன்னால் வரும். பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை இருக்கிறது உங்களை காப்பாற்றும். ஏன்னா அந்த தர்மம் தலைகாக்குங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள்னால உங்களுக்கு பேரும் புகழ் கிடைப்பதோடு கஷ்டகாலத்தில் உங்களை காப்பாற்றும். பெரிய பெரிய பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எதிலையும் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும்.
இதில் நெகட்டிவாக பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ல் சூரியன் இருக்கிறதுனால சகோதர சகோதரி வகைகளில் தோஷமாகி பிரச்சனைகள் வரும். அவங்களுடைய ஒற்றுமை குறையும், அவர்களோட சண்டைகள் ஏற்படும். உங்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லோரையும் சண்டை போடுவீங்க. அது மெயினாக சகோதரத்தோடு அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை பெருசாக்கி அதை பிரச்சனை உண்டாக்குவீங்க. சகோதர விரோதம் அதிகமாகும். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அவங்க சொல்படி கேட்க மாட்டாங்க. அதனால் அவங்களோட கோபதாபமாக பேசுவீங்க. யாரோடையும் ஒற்றுமையாக இருக்க மாட்டீங்க. கடன் தொல்லைகள் அதிகரிக்கும். அதனால் கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரியனுக்கு சூரிய நமஸ்காரம், பசுவிற்கு கோதுமையாலான பண்டங்களை கொடுப்பது, ஆதித்ய ஹிருதயம் படிப்பது போன்றவை உங்களுக்கு சிறப்பை தரும். வைகாசி 14 வரை மிதுனத்தில் இருக்கும் புதன் 15ஆம் தேதி மிதுனத்திற்கு பயிற்சியாகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் புதன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். 4க்கும் 7க்கும் அதிபதியான புதன் சகாயஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது கேட்ட நேரத்தில் உதவிகள் கிடைக்காது, கேட்ட நேரத்தில் பண வசதிகள் கிடைக்காது. திட்டமிடலுக்கும் திறமைகளுக்கும் சோதனைகள் ஏற்படும். உறவினர்களால் பகை ஏற்படும். யார்கிட்டையும் பணிவாக நடந்துக்க மாட்டீங்க. கவலையும் துக்கமும் அதிகரிக்கும். அதிக அலைச்சல்கள் ஏற்படும். அதே புதன் உங்களுக்கு மிதுனத்துக்கு பயிற்சியாகும்போது 4ஆம் அதிபதி 4ல் ஆட்சி பெறுகிறார். அப்படிங்கும்போது உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்த இது கிடைக்கும். உறவினர்களுடைய பலம் அதிகரிக்கும். தாயாருடைய அரவணைப்பு நன்றாக இருக்கும். உயர்தர வீடு வார வசதிகள்லாம் உங்களுக்கு தேடி வரும். எந்திரம் சம்பந்தமான தொழில்நுட்ப அறிவு பெற்றவர்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. சுயதொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் 7ஆம் அதிபதியும் 4ல் ஆட்சி பெறுவதால் வாழ்க்கை துணையால் வளம் பெற போகிறீங்க. வாழ்க்கை துணையால் வீடுமனை வாகனங்கள் கிடைக்கும். சொத்துக்கள் அதிகரிக்கும். வசதி வாய்ப்புகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே புதன் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனையை இந்த மாதம் தந்து கொண்டிருக்கிறார் என்பதை எந்தவித ஐயப்பாடும் இல்லை. மாத தொடக்கத்தில் மிதுன ராசிக்குள்ள சுக்கிரன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 3க்கும் 8க்கும் அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்துக்கு வரும் இந்த நேரம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அச்சுறுத்தல்கள் ஏற்படும். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உருவாகலாம். வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. ஒரு சிலரை நம்பி செய்த காரியங்கள்லாம் நடக்காமல் போகலாம். மனம் ஏமாற்றத்தில் கஷ்டப்படும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி அதை அனுமதிக்கு கொடுத்து வைக்காது. வியாபாரத்தில் பற்றி நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் வியாபாரம் நஷ்டப்படலாம். நீங்கள் உங்களுடைய சுய பார்வையில் அல்லது சூப்பர்வைசிங்கில் எதை பொறுப்புகளையும் செய்வது நல்லது. அடுத்தவரை நம்பி எந்த வேலையும் கொடுக்க வேண்டாம். பணப்பற்றாக்குறையின் காரணமாக பிறரிடம் கடன் வாங்கும் சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதே சுக்கிரன் வைகாசி 25ஆம் தேதி கடகத்திற்கு பயிற்சியாகிறார். 3-8க்கு உரிய சுக்கிரன் அஷ்டமாதிபதியோடு சஞ்சரிக்கும் போது பிள்ளைகளால் தொல்லைகள் ஏற்படும். ஒரு சில பூர்வீக இடத்தையோ விற்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். வேலைப்பளு அதிகரிக்கும். உத்தியோகம் மேலதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும். வேலையை விட்டு போயிடலாமாங்கிற நிலைமை ஏற்படும். ஆனால் வேறு வேலை கிடைக்காம வேலையை விடாதீங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடப்பது சந்தேகம்தான். அதனால் நீங்கள் தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இறை வழிபாடு மன நிம்மதியை தரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நெருங்கிய தோழர்களின் நட்பால் நன்மை கிடைக்கலாம். வியாபார தொழில் செய்வதற்கு ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயரும். பெண்கள் இடம் பூமி சேர்க்கை உண்டு. போதுமான வருமானம் கிடைக்கும். வைகாசி 18ஆம் தேதி குருவானவர் கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நேரமாகும். குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிவதால் இதுவரை இருந்த துன்பங்களெல்லாம் விலகி உங்களுக்கு இன்பங்கள் அனைத்தும் இல்லம் தேடி வரும். கடமையே செவனம் செய்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். குருவின் பார்வை 1, 9, 11 ஆகிய இடங்களில் பதிவதால் அந்த இடங்கள் பலம் பெறுகின்றன.
எண்ணங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். சந்தர்ப்பங்கள் அனைத்தும் சாதகமாக அமையும். வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு வெற்றி பெறப் போகிறீர்கள். நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். காசி, ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள ஒருவருக்கு உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். மொத்தத்தில் குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாகவே அமைகிறது. இந்த மாதம் உங்களுடைய எதிர்மறை பலன்களை தவிர்ப்பதற்கு சிவதுர்க்கை வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். வாழ்ந்தவரும் குருவிற்கு வண்ணக்கடலை மாற்றி சாற்றி வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். இந்த மாதம் மட்டுமல்லாமல் எல்லா மாதங்களும், எல்லா நாட்களும், எல்லா வாரங்களும், எல்லா நேரத்திலும் இனிய நாளாக, இனிய மாதமாக, இனிய வாரமாக, இனிய வருடமாக, இனிய பொழுதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவாராக. மேலும் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்கியம் தந்து காத்தல்வாராக. இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் எல்லாம் பொது பலன்கள் மாத்திரமே. உங்களுடைய தனிப்பட்ட முறையில் பலன்கள் வேண்டுமென்றால் காணொலியில் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்து உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் இது குரு பயிற்சி இந்த மாதம் நடந்திருப்பதால் அதில் உள்ள பலன்கள் சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குரு பயிற்சியின் பலன்கள் தீர்க்கமாக விரிவாக 2 நாட்களில் காணொலிகள் இட இருக்கின்றோம். அதை வேண்டும் என்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டால் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களை அதை பார்க்க வைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.